இது பண்ணுடி. என்னடி? வாங்காய். டேய் வேணாடா. சரி ஊர். ஏய் பண்ணியார போய் என்னடி நீ வாடா போலாம் பேசிக்கிறா? என்னடா டீச்சரை வாடி போடிங்கற? ஊர்க்கார நான் மயிர்க்காரே. சரி ஊர்ரி. சரி உர்றா. ஐயோ சரி டீச்சர். சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வந்தீங்க. என்ன சாப்பிடுறீங்க முதல்ல? எனக்கு நான் இந்த பீஸா பர்கர்லாம் சாப்பிடுறது இல்ல. அதனால எனக்கு இந்த சப்பாத்தி இந்த நல்லா கைய போட்டு பனைவாங்க அத போட்டு அடிப்பாங்க. அத வச்சு செய்வாங்கல. தேய்க்கிறது. இப்படி இல்ல தேய்க்கிறது இப்படி. தேய்க்கிறது இப்படி இல்ல. இது தோசை. என்னங்க? என்னங்களா? அதாங்க சப்பாத்திங்க. சப்பாத்தி உங்களுக்கு பிடிக்கும்? ஆமாங்க. நீங்க இப்பே வரீங்க சப்பாத்தி சாப்பிடுறீங்க. எனக்கு உங்களுக்கு செய்ய தெரியுமா? என்ன அப்படி கேட்டு விட்டீங்க? எங்க ஊர்ல நான் தான் பெனையதெல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுறோம். பெனையறதுலயே நான் சப்பாத்தி மாவு சொன்னேன். அப்பனா ஹோட்டல் கடை சிந்திக்கீங்க. ஊட்டி பேனி ஊத்து முடியும் பசங்களுக்கு. அததான் ஊட்டி விடுவீங்களா? ஆமா. சரி எனக்கு நீங்க செஞ்சு தருவீங்களா? உள்ள வா. உள்ள வா. அங்கதான் மாவு இருக்குது. நீ முன்னாடி போன பின்னாடியே வா வா. எங்கடா? யாரா வீட்டுக்குள்ளார? யாருங்க வீட்டுக்குள்ளார? வந்துட்டானுங்களா? இன்னைக்கு ஏன் படப்பு நான் அறிவிச்சிடும். டேய் டேய் எங்கடா அந்த டிங்கர் போயிட்டான்? டேய் எங்கடாங்க அப்பம் போயிட்டான்? அந்த டிஞ்சர் மண்டை எங்கடா போயிட்டான்? டேய் எந்தடா? டேய் என்ன எங்கடா டிங்கர் போயிட்டான்? மன்னிச்சுக்கடா. நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பொம்பளை செருப்பு இருக்குதுடா. அங்க பாருடா செருப்புடா. டீச்சர் ஏதோ வேலை பண்ணிட்டான்டா நம்ம அப்பன். டேய் பிச்சைக்கார பசங்களா? டேய் வாடா. டேய் டேய் பிச்சைக்கார பசங்களா? டேய் அவனை கூப்பிடுறான். டேய் ஒரு கையில ஃபர்ஸ்ட் பெனையறேன். அதுக்குள்ளே உனக்கு என்ன அவசரம்? எனக்கும் தெரியுமா? நான் தான் எக்ஸ்போர்ட் சொன்னா இல்லையா? அப்ப எக்ஸ்போர்ட் டீ போடுன்ட்டு என்ன அதுக்குள்ள என்ன பண்ணி விட்டானு? அறிவு இருக்காயா? தண்ணி அதிகம் போட்டா கொல கொலன்னு இருக்குது கருமா. சரி சரி நல்ல பெனை தானே இருக்கிறேன். அதுக்குள்ள என்ன அவசரம்? தண்ணி நிறைய ஊத்திட்டயா? அதுக்குள்ள எதுக்கே உன்னை தண்ணியோட சொன்னேன்? அது ஒண்ணும் இல்ல வசந்தி. கொஞ்சம் அவசர அவசரமா செய்யறதுல தண்ணியும் அதுக்குள்ள போயிடுச்சு. என்ன பண்றது? போ. பட்னி. சரி சரி நீங்க நான் பட்னி தானே விட்டு தொலை. சரி வாங்க போ அங்க வீட்டுக்காது. டேய் அப்பா வாடா டேய் பண்ண ஓடி வாடா. டேய் கூமி அப்பளே தாண்டா வேலையை காமிச்சாண்டா. டேய் என்னடா நடந்தது உள்ள? எதடா பேசுறீங்க? என்னடா ஏ சத்தம்? பண்ணியார உள்ள ரொம்ப வேலையா? எல்லாம் வேத்து ஒழுவுது. எல்லார் வீட்லயும் செய்யறதாண்டா இது. பூசா கேக்குறேன் என்கிட்ட வந்து. ஆமா உங்க ரெண்டு குரங்கு சீ உங்க பசங்க சரிங்களா? அது இதுங்கடா. நீயா? இவ அவல்ல அவ இவல்ல. சரிடா டேய் நீங்களா? நாங்களே தான். இவனுக்கு முன்னாடியே தெரியுமா? ரொம்ப பேசிட்டான்டா. ரோட்ல வரும்போது சேச்சே இதுகிட்ட சொல்ல கூடாது. சொல்லு. இல்லங்க. சொல்லியாடா அவனா. பட படன்னு அது ஒண்ணு
ஒண்ணு இல்லைங்க பண்ணையாரே, இவங்க வரும்போது அட்ரஸ் கேட்டனா இவங்க தான் உங்க வீட்டை சொன்னாங்க பசங்க. ஓ அப்படியா? அப்ப மீசி நல்லா ஓட்ட சொல்லு. பெரியவங்க கூட பரவாயில்ல, சின்னவன் ஜிப்பும் மூட மாட்டான் ஜட்டியும் மூட மாட்டான். அவரு கூட பார்த்து வந்து பழகிங்க. சரி நவருங்க பசங்க. டேய் என்கிட்ட தானே கத்துக்கிறீங்க, உங்களுக்கு நான் நல்லாவே காட்டி கொடுத்துருங்க. டே அனாசினே சொல்றா நோவாசினே, இந்த டீச்சரை வச்சு நாம எப்படிடா பாடம் கத்துக்கிறது? இது வரைக்கும் அந்த டீச்சர் என்ன பண்ணோம்? அவன் என்னென்னமோ பண்ணா, ஏரிக்குள்ளார கூட்டு போய் அமுத்தனா பாட்டு பாட வச்சான். நாங்க போயிட்டு வரோம்பா. சரி வரோம். போடா. வாங்கடா டேய். ஏய் நானும் போயிட்டு வரேன்டா டேய். சரி வாடா நம்ம போலாம். கேட்டேன் இங்க தான் இருப்பா. பொண்ணாக 1 லட்ச ரூபா பணம். தப்பா நினைக்காதீங்க, அன்னைக்கு ஏதோ கோவத்தில் அப்படி பேசிட்டேன். நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா என்னை மன்னிச்சிருங்க. சேச்சே, நான் அதை அனுப்பவே மறந்துட்டேன். சொந்த பந்தத்துக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானே. என்ன இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்கூடாதுல்ல. இனிமேல் உங்கள் மனசு நோக்கும்படி நான் நடந்துக்க மாட்டேன். இதெல்லாம் யாருக்காக? எல்லாம் உங்கள் தங்கச்சிக்காக. இதை வச்சு நான் முன்னேறினேன்னா அது உங்களுக்கு தானே பெருமை. சரி நீங்கள் பேசிட்டு இருங்க, நான் இதை போய் பீரோவில் வச்சுட்டு வந்துடுறேன். அண்ணா ஏது இதெல்லாம் யாரு கொடுத்தா? அது 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 வந்துமா திலகாவோட அம்மாவது 20 பவுன் வீட்டில் சும்மா தானே இருக்கு, கொண்டு போய் கொடுங்கன்னு அவ்வளோதான் கொடுத்து அனுப்பிச்சா. பணம் எப்படி வந்தது கேட்குறல்ல, சொல்லுண்ணா. அது அது வந்துமா கார் வச்சுருந்தல, அது அடிக்கடி ரிப்பேர் ஆகிட்டே இருந்தது. அதுக்கு மாதம் மாதம் யார் செலவு பண்ணுறாங்க, அதுதான் காரை விற்றுட்டேன். ஃபைனான்ஸ் கட்ட வேண்டியது போக மீதி இவ்வளோதான் இருந்தது. சரி மாப்பிள்ளை தான் கேட்டார், அதான் கொண்டாந்து கொடுத்துட்டோமா. காரை வித்துட்டியா? என்ன எல்லாத்தையும் வித்து எனக்கு கொடுத்துட்டு நீ எங்கண்ணா போவ? நீ எதுக்கு மலர? காரு தானே, போனால் போயிட்டு போகுது. நீ சந்தோஷமா இருக்கணும், நீ அழாதுடா. என் உடம்புல தெம்பு இருக்கு. நானும் உங்க அண்ணியும் கூலி வேலைக்கு போயாவது பொழைச்சிப்போ. நீ உன் புருஷனோட சந்தோஷமா இருமா, அதுவே எனக்கு போதும். சரிம்மா, உங்க அண்ணி என்ன சீக்கிரம் வர சொன்னா நான் கிளம்புறேம்மா. ஏன்னா கை நிறைய வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு இப்ப பச்சை தண்ணி கூட குடிக்காம போகிறேன்னு சொல்லியேனா? அவர் தான் கேட்கல, நான் கூடவா கேட்க மாட்டேன். ஏன்னா காஃபி கொண்டு வரேன், குடிச்சிட்டு போவீங்களா? சரி. சில்லென நீர்த்துளை பட்டு மெல்லென மெல்லென கைவிரல் தொட்டு மெல்லிய மெல்லிய மல்லிகை மொட்டு சொல்லுது சொல்லுது மெல்லிசை விட்டு தொட்டத தொட்டு மத்தத விட்டு கட்டட்டுமா கட்டு விட்டு சிக்கன வந்து கட்டட்டுமா சில்லென சில்லென நீர்த்துளி பட்டு மெல்லென மெல்லென கைவிரல் தொட்டு மெல்லிய மெல்லிய மல்லிகை மொட்டு சொல்லுது சொல்லுது மெல்லிசை விட்டு விட்டு பிரியும் வயசு பள்ளி பாடம் சொல்லி பழகும் மரசு முத்தாதது இன்னும் இதுதான் எனக்கு முட்டாமலே வஞ்சி கொடிய உரசு தென்னையிட நீர் புது திராட்சை பழச்சாறு நீ குடிச்சு பாரு
பட்டு மெல்லென மெல்லென கைவிரல் தொட்டு மெல்லிய மெல்லிய மல்லிகை முட்டு சொல்லுது சொல்லுது மெல்லிசை விட்டு சிட்டுக்குருவி துள்ளும் கண்ணுக்குள்ளே கட்டுக்கதைகள் சொல்லும் பத்து வீரல் பத்து கடவை கிள்ளும் பக்கம் வந்து பச்சை கிளியை அள்ளும் ராகங்களை கூறும் நல்ல ரசிகனையா நீதான் விரும்பும் ராகம் எந்த நாளிலுமே நீதான் சின்ன பொண்ணுக்கு செல்ல கண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் சில்லென சில்லென நீர்த்துளி பட்டு மெல்லென மெல்லென கைவிரல் தொட்டு மெல்லிய மெல்லிய மல்லிகை முட்டு சொல்லுது சொல்லுது மெல்லிசை மிட்டு புட்டத கட்ட மத்தத விட்டு கட்டட்டுமா கட்ட விட்டு சிக்கன ஒன்று கட்டட்டுமா சில்லென சில்லென நீர்த்துளி பட்டு மெல்லென மெல்லென கைவிரல் தொட்டு மெல்லிய மெல்லிய மல்லிகை முட்டு சொல்லுது சொல்லுது மெல்லிசை மிட்டு வாங்க நகை விற்க போனீங்களே பணம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? கவரிங் நகையை கொண்டு போய் எவன்டி பணம் கொடுப்பான்? கவரிங்கா? நீங்க என்ன சொல்றீங்க? உங்க அண்ணன் கொடுத்த நகை எல்லாம் கவரிங் கடைக்கார சொல்றான்டி. இல்லைங்க, எங்க அண்ணால அந்த மாதிரி பண்ண மாட்டாருங்க. உங்க அண்ணன் பண்ண மாட்டான்டி, நீ சொல்லி கொடுத்திருப்ப. இது மாரி தில்லுமுள்ளு பண்ண உங்க அண்ணன் நீ சொல்லி கொடுத்திருப்படி. ஏண்டி இருந்தா என்னவே ஏமாத்த பாப்ப? டேய் சங்கர், ஏன்டா தேவையெல்லாம் போட்டு அடிச்சிட்டு இருக்க? இல்லனா அண்ணனும் தங்கச்சி சேர்ந்து என்னவே ஏமாத்த பாக்குறாங்க. கவரிங் நகையை கொடுத்து என்ன இழிச்சவனாக பாக்குறாங்க. டேய், அவங்க அண்ணன் பண்ண தப்புக்கு இவன் என்னடா பண்ணுவா? முதல்ல கையறா. இங்க பாடி, ஒழுங்கா உங்க அண்ணங்கிட்ட போய் சொல்லு, வரதட்சணை பணம் மொத்தத்தையும் கொண்டு வந்து கொடுக்க சொல்றே இல்லையா? உங்ககிட்ட எனக்கு என்னடி பேச்சு? நேரா போய் நான் அவங்கிட்டே பேசிக்கிறேன். என்னையவே ஏமாத்த பாக்குறான்ல, அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன்டி. ஏன் தேவைக்கு உங்க அண்ணனால கொடுக்க முடியலன்னா 1 மாசமோ 2 மாசமோ டைம் கேட்டுருக்கலாம். அதுக்காக இப்படி அசிங்கப்படுத்துறது? நீ அழாத, பார்த்தா எனக்கே பரிதாபமா இருக்கு. நீ எனக்கு ஆறுதல் சொல்றியா இல்ல ஆறுதல் சொல்ற மாதிரி நடிக்கிறியா? டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டிய? அப்படித்தான், ஆறுதல் சொல்ற மாதிரி தான் நடிக்கிறேன். ஓ, உன் பேச்சை கேட்டுதா நீ தூண்டி வீரதாலதான் என் புருஷன் இந்த ஆட்டம் ஆடுறான்னு எனக்கு இப்பதான் தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டீல, என்ன பண்ணுவ? இத பாரு கண்ணு, சங்கர் உன்னை கல்யாணம் பண்ணப்ப நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். அடாடா, நாம ஆசைப்பட்ட பொண்ண நம்ம தம்பிக்காரன் கொத்திக்கிட்டு போயிட்டானேன்னு. ஆனா இப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்கு தெரியுமா? அவன் தான் டெய்லியும் உன்னை போட்டு இந்த மிதி மிதிக்கிறானே. இன்னும் எத்தனை நாளைக்கு? கெட்டிக்காரன் புழுகு 8 நாளா தெரிஞ்சு போயிடும். ஏன் நகை மாறி பண்ணது கூட நீ காரணமா இருக்க கூடாது? அப்படித்தான், நகைய நான் தான் மாத்தி வச்சேன். உன்னால என்ன பண்ண முடியும்? நீ சொன்னா உன் புருஷன் நம்பிடுவானா? நம்ப வைக்கிறேன். சாவாலா?
என்கிட்டயே சவாலா? ஒரு பொட்டச்சி நீ என்கிட்ட சவால் இருறியா? பொட்ட கோழி கூவி என்னைக்கும் பொழுது விடியாது. பொண்ணுனா உனக்கு அவ்வளவு இலக்கரமா போச்சா? ஒரு பொண்ணு நினைச்சா புருஷனை 3 நிமிஷத்துல முந்தான முடிச்சிருவா. அப்புறம் யார் சொன்னாலும் பேச்சு எடுப்படாது. ஏன் புருஷனை வச்சே ஊன் திமிர அடுக்கி காட்டுற. என்ன மாப்பிள்ள கோமா வந்திருக்கீங்க? நீ பண்ண காரியத்துக்கு கோபப்படம் என்னையா பண்றது? நான் என்ன மாப்பிள்ள செஞ்சேன்? கவரிங் நகையை கொடுத்து என்னவே ஏமாத்த பாக்குறியா? என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? நான் கொடுத்த நகை கவரிங்க இருக்காது மாப்பிள்ள. நான் கொடுத்ததெல்லாம் சுத்தமான தங்கம் மாப்பிள்ள. அப்ப நான் போய் சொல்றேனா இல்ல அந்த கடைக்காரன் தான் போய் சொல்றானா? நான் அப்படி சொல்லலைங்க மாப்பிள்ள. உங்க வீட்டுல யாராவது மாத்தி வச்சிருக்கீங்க? நிறுத்தியா, இந்த மாரி புத்தி எல்லாம் எங்க குடும்பத்துல யாருக்கு வராது. உன்னால கொடுக்க முடியலனா நீ சொல்ல வேண்டியதானே. சொன்ன மாதிரி நடந்துக்கிறியா நீ? நான் எல்லாம் சொன்னபடிதான் மாப்பிள்ள நடந்துக்கிட்டேன். எங்கயா நடந்துக்கிட்ட? உனக்கு கொடுக்கறதுக்கு வக்கலைன்னா சொல்லி இருக்கணும், நாள் கேட்டிருக்கணும். இப்படி என்னை ஏமாத்த பார்க்க கூடாது. மாப்பிள்ள உங்களை நான் எதுக்கு மாப்பிள்ள ஏமாத்தணும்? அதனால எனக்கு என்ன வரப்போகுது? என் தங்கச்சி வளர்க்கறது அதனால பாதிக்கணும் எனக்கு தெரியாதா? செல்லியை சத்தியமா சொல்றேன் மாப்பிள்ள. நான் கொடுத்த நகை அத்தனையும் தங்க மாப்பிள்ள. பொய்ய திரும்பி திரும்பி சொன்னீங்கன்னா அது உண்மையாயிராது. இங்க பார், ஒழுங்கா பேசினபடி வரதட்சணை பணம் மொத்தமும் இன்னும் 20 நாள்ல வரணும். இல்ல உன் தங்கச்சி உன் வீட்டுக்கே வாழா வெட்டியா வந்துருவா. ஜாக்கிரதை. ஏங்க யாருங்க இது வந்துட்டு போறது? சங்கர் மாதிரி தெரியுது. மாப்பிள்ள தான் வந்தாரு. ஏதோ பக்கத்துல வேலை இருந்துதான் அப்படியே எங்க ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போனாரு. ஏங்க இருக்க சொல்லி இருக்கலாம்ல, காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருப்பல. நான் சொன்னேன் ஏதோ பக்கத்துல ஃப்ரெண்டை பார்க்க போகணுமா, அர்ஜென்ட்டா கிளம்பிட்டாரு. சரி நான் ரெடி ஆயிட்டேன். சினிமா கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்களா, நான் ரெடி. போலாமா? இன்னொரு நாளைக்கு போலாமே திலகா. ஏன் என்னாச்சு? இப்ப தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. இவ்வளோ நேரம் தலைவலியில இப்ப எப்படி தலைவலி வந்துச்சு? தலைவலி சொல்லிட்டாடி வரும். ஒரு தடவை சொன்னா புரியாதா? சினிமா பார்க்கலாம் ஒன்றும் குடிமொழி போயிடாது. நீ வேற வேலை இருந்தா பாரு போ. ஆமா, இதுனா வரைக்கும் என்னை எங்கதான் வெளியே கூட்டிட்டு போயிருக்கீங்க? ஒரு கோயிலுக்குள்ள உண்டா இல்ல ஒரு சினிமாத்தை கூட்டிட்டு போயிருக்கீங்க? எங்க கூட்டிட்டு போயிருக்கீங்க? ச்சே, உங்களை கட்டிக்கிட்டு நான் என்ன சோகத்தை கண்டேன்? என்ன கட்டிக்கிட்டனால உனக்கு என்னடா சோகம் குறைஞ்சு போச்சு? முதல்ல புருஷன்கிட்ட எகுத்தாலமா பேசுறத நிறுத்து. ஆமா சாமி, வாயில் வக்கலாதவங்களை கட்டிக்கிட்டா வாயை மூடிட்டு தானே இருக்கணும். என்ன பண்றது? இல்லை என் தலையெழுத்து. வீதியில ஒவ்வொருத்தையும் புருஷனோட மினுக்கிட்டு போறத பார்த்தா என் வயிறு அப்படி பத்திக்கிட்டே இருக்கு. உங்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்றது? எனக்குன்னு வந்து வாச்சிருக்கீங்களே. அடிங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? இதை ஒண்ணு செய்யாம இருந்தீங்க, இதே செஞ்சிட்டீங்களா? சொன்னா கோவம் மட்டும் பொத்துட்டு வருதுல. 3 வேளை ஆக்கி வைக்க மட்டும் தான் பொண்டாட்டியா? வேற எதுக்கும் பொண்டாட்டியே கிடையாது. எனக்குன்ட்டு ஆசை வார்த்தை எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படிதானே? சொல்லுங்க. எல்லாம் என் தலை எழுத்து. யாருக்கிட்ட சொல்லி நான் என்ன பண்றது? எங்கடா சத்தத்தையே காணோம். டீச்சரை கொண்டு கூட்டிட்டு போயிட்டானோ? அந்த 2 பசங்களையும் காணோம். அவனுங்களும் கூட்டிட்டு போயிருப்பானுங்க. எங்கடா எங்கடா ஒண்ணு கூட காணவே. என்னடா அது? வசந்தி, வயகர வசந்தி. அப்படியே எங்க அப்பா சத்தமா சொன்னாதான் வரா. பூங்காற்று திரும்புமா, என் பாட்ட விரும்புமா. நோயாளி பாடுற இப்ப கேக்குறேன். எப்படி சொன்னாலும் கவுத்து. உன்னை நம்பி பல ராத்திரி மூடல கண்ணத்தான். நீங்க ஏன் மூடிருப்ப? நைட்டு டீச்சரை கொண்டு வந்திருப்பான். இல்லைன்னா அவங்க பசங்க கூட்டிட்டு போயிருப்பானுங்க. எப்படி மூடுவ நீ? யோ, என்ன இப்படி பேசுற? பசங்க தங்கமான பசங்க. படிக்கணுதோ நைட்டு பகலும் தெரியாம கண்ணை முடிச்சுட்டு படிக்கிறானுங்க தெரியுமா? நான் நைட்டு பகலாவா? ஆமா. அப்படி என்னையா சொல்லி தர நீ? அப்படியா? நான் ஆன ஆரம்பிச்சா உனக்கு ஆன ஆரம்பிக்கிறாங்கயா. நான் ஈன ஆரம்பிச்சா அவ ஈன இழுக்க போறாயா. நான் அந்த ஊந்தைய சொன்னேன் ஊ அப்படின்னா அவ ஊங்கிறாயா. ஆனா என்ன
ஓக்கு மேல இறங்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு மேலே போச்சுன்னா நீ இருக்க மாட்டாடி. ஓக்கு மேலே ஒரு இன்ச்சின்னு வராது மகளே. யோ என்னையா சொல்ற? என்ன சொல்கிறது, வர எல்லாத்தையும் டீச்சரை கொண்டு கூட்டிகிட்டு போயிடறான். ஏறி கூட்டிகிட்டு போய் கம்மனே விட்றான். மகளே நீ அவ்வளோதான், அப்புறம் நீ சேலம் போக மாட்ட, அப்புறம் ஆஸ்பத்திரி தான் நீ போகணும். யோ நீ என்ன சொல்ற கொஞ்சம் புரியும்படியா சொல்லியா? என்ன ஊரில் இருக்கிற வர டீச்சர் எல்லாத்தையும் அவனே கட் பண்ணிட்டு போயிடறான். உண்மையா சொல்ற? ரொம்ப இழுக்காத, போயிடுவாட்டுருக்க உள்ள. அப்படியா? அப்படியே தான். ஆமா நீ என்ன வேலையை செய்யற? நானா நானா வேலை நான் மட்டும் தண்ணி கட்ட ஆரம்பிச்சுன்னா வச்சுக்க, தண்ணி கட்டுற வேலை தான். தண்ணி கட்டுற வேலையா? என்ன இந்த குவார்டர் பீர்ல வைக்கிறாங்களா? இந்த வெல்டோலி சுற்றி நான் தான் தண்ணி கட்டுறேன். அந்த தண்ணியா? கட்டாத இடம் ஒன்றுன்னா ஏரி தான். ஏரி ஒன்று தான் கட்டலை, அது மட்டும் கட்டிதானே வச்சுக்க, அவ்வளோதான் மகளை. செத்து போயிருப்ப. ஏன் ஒன்று சொல்லக்கூடாது நான்? எதுக்கு போட்டியாவே வர நீ? அப்படிலாம் இல்லையா, நீ ரொம்ப நல்லவனா. உன்னதான் என் மனசுல நிறைய வச்சிருக்கேன். அப்படியே அப்பா எவ்வளோ? சரி யாரோ சத்தம் கேக்குது, நீ வெளியே போ, நான் வெளியே சமையல் வேலைக்கு நான் பாத்துக்கிறேன். சரி சரி நான் போறேன், ஏன் பார்த்து போ. போவனு தொகை இவ சொல்ல இல்ல என்னான நான் செய்யுவேன், இத எங்கத்தான் போய் சொல்லுவேன். பல்ல இழிக்கிறவ தொல்ல கொடுக்கிறவ, பல்ல இழிக்கிறவ தொல்ல கொடுக்கிறவ, என்ன அரிக்கிறவ எல்லாம் கிடக்கிறவ. ஆத்தா நீயும் பார்த்தா நானும் நைசா ஓடும் ராசா. அடி ஆத்தா நீயும் பார்த்தா நானும் நைசா ஓடும் ராசா. இந்த புள்ள பூச்சி வந்து விட்டா நானும் தொலைஞ்சேன், இவ புள்ள பெக்க ஆசைப்பட்ட நானா கிடைச்சேன். இந்த புள்ள பூச்சி வந்து விட்டா நானும் தொலைஞ்சேன், இவ புள்ள பெக்க ஆசைப்பட்ட நானா கிடைச்சேன். Everybody listen to samba, bamba, rumba, tumba. Everybody mambo, jambo, bambo, calling the party. Everybody move it, move it, move it, move it, move it now. Everybody running, coming, it's time to party. Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody growing, shaking, moving, becoming naughty. Everybody going, 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 going. Everybody time to move on in life and just say party. Everybody listen to samba, bamba, rumba, tumba, tumba. Everybody mambo, jambo, bambo, calling the party. Everybody going, 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 go. Everybody time to move on in life and just say party. Una போல நான் இல்லை, மொத்தமா மாறியாச்சு. குத்த வழிய கூட நஞ்சி கூப்பிடுற. It's time for us to jump up. It's time for us to pump up. It's time for us to say yeah, yeah, yeah. It's time for us to jump up. It's time for us to pump up. It's time for us to say yeah. Everybody listen to samba, bamba, rumba, tumba. Everybody time to move on in life and just say party.
அம்மா கரைவாடி அம்மா துண்ட தாடி நீ குமரி புட்டு போடி குத்தலேடி அம்மா கரைவாடி அம்மா துண்ட தாடி நீ குமரி புட்ட போடி அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா அம்மா உங்க அம்மா நம்ம சேர்த்து வைப்பாளா படுமாங்க உரட்டுங்கோ தை சாதம் பாட்டை நிறுத்திட்டீங்க பட்டை கிளப்ப அப்பா எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன் அம்மா நகைய எங்கேயுமே காணப்பா. எப்படி இருக்கும்? நான் சொன்ன போது நம்ப மாட்டேனியா? என் புருஷன் அப்படிலாம் பண்ண மாட்டாருனியா? பார்த்தே உன் புருஷனோட யோகியது. அப்பா நகை காணோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தேவையோட மாமனார் சொன்னாரு, உங்க மாப்பிள்ள 20 பவுன் நகை கொண்டு வந்து கொடுத்தாருன்னு. உரசி பார்த்தா அதெல்லாம் கவரிங்க. உன் புருஷனை கேட்டா ஒரிஜினல் நகையே கொடுத்துன்னு சத்தியமே வேண்டாம். அப்படியா ஒரிஜினல் நகைக்கு உன் புருஷன் எங்க போவாரு? ஒருவேளை உனக்கு தெரியாம இதை எடுத்து கொடுத்துருப்பாரோன்னு நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது சரியா போயிடுச்சு. இன்னொன்னு தெரியுமா? காரை கூட வித்துட்டாராம். என்னது? காரை வித்துட்டாரா? இதை பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உன் புருஷங்கிட்ட உஷாராருன்னு படிச்சு சொன்னேன். இப்படி ஏமாந்துட்டியம்மா. இனி நரிதின கோழி கோவா போகுது. அப்பா அவர் வரட்டும்பா. இன்னைக்கு 2ல 1 கேட்காம விட மாட்டேன். வரட்டும், நான் பேசிக்கிறேன். சங்கர், சங்கர், வீட்டுல யாருமே இல்ல. தேவியும் தனியா தான் படுத்திருக்கான். நீ ஆடி என் திமிர அடக்கிறன்னு சொன்ன. இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் யார் திமிர யார் அடக்க போறாங்கன்னு. சங்கர் அங்க பாடுறா.
ஏ தேவகி, தேவகி, நாளாடி நடக்குது இந்த கூத்து. எனக்கு தெரியாதுங்க. நான் பாட்டு தூங்கிட்டு தான் இருந்தேன். ஆனா உங்க அண்ணா எப்போ வந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியாது. யாருக்கு நீ காது குத்த பாக்குற? கண்ணால பார்த்ததுக்கு அப்புறமா நீ சொல்றது நம்பது நான் இழிச்ச வேணா. கேடுகட்ட நாய, உனக்கு என்ன தைரியம்? என் பையன் உனக்கு என்ன குறை வச்சா? பட்ட பகல இப்படி கும்மாளம் போட்டு இருக்கிறியே. சந்தனம், அவளுக்கு தான் அறிவில்ல, உனக்கு எங்கடா போச்சு? எவ்வளவோ சொன்ன சித்தப்பா, தேவகி தான் கேட்காம. ஏன் இப்படி அபாண்டமா பழி போடுற? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள எந்த தப்பான உறவு இல்ல. நான் சொல்றத நம்புங்க மாமா. சொல்லுடா, சொல்லு. எந்த தப்பான உறவு இல்லன்னு சொல்லுடா. இத்தனை நாளா ஒளி மறைவா இருந்தோம், இன்னைக்கு வெட்ட வெளிச்சமாயிருச்சு. இதுக்காக பழிய ஃபுல்லா என் மேல தூக்கி போறது ரொம்ப தப்பு. இந்த பொம்பளைங்களே இப்படிதான், காரியம் முடிகிற வரைக்கும் கூட இருக்கிறாங்க, காரியம் முடிஞ்சோன்னா கழட்டி விட்டுறாங்க. டேய், உண்டாக வெட்டிக்க ரெண்டாம் பண்ணிட்டடா, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. சித்தப்பா, மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க. ஏதோ தப்பு பண்ணிட்டுமே தலை குனிஞ்சு நின்னா சும்மா எகிர்றீங்க. நீ பண்ண காரியத்துக்கு எகிராம என்னடா பண்றது? நேரம் தூக்கி போட்டு மிதிச்சு இருக்கணும். எங்க மெதிடா பாப்போம். ஊசி இடம் கொடுக்காம நூல் எப்படி நடையும் கொஞ்சமாவது யோசனை வேண்டாம். சும்மா சொல்லக்கூடாது பங்காளி, பொண்டாட்டி செம கம்பெனி. என் சட்டை மேல கை வைக்கிற அளவுக்கு வந்துட்டியா? நீ ஒழுக்கமா இருந்தா உன் பொண்டாட்டி எதுக்கடா என்கிட்ட வரா? தீனி பத்தலன்னா வெள்ளாடு வேலி தாண்டதான் செய்யும் பாரு. உன் பொண்டாட்டியை ஒழுக்கமா வச்சுக்க துப்பு இல்ல, வந்துட்ட மீசி முறுக்கிட்ட. டேய், நீ பேசுடா பேசுவ, இதுக்கு மேலேயும் பேசுவ. உன்னை என் பையன் மாதிரி சோறு போட்டு வளர்த்தனேடா, இப்படி பண்ணிட்டியாடா. இங்க பார், கொஞ்ச நேரம் கூட இங்க நிக்க கூடாது, வெளியே போடா. சித்தப்பா, வெளியே போனா வெளியே போயிட போறேன். இதுக்காக சோற போட்ட ரசத்தை ஊத்துனுட்டு வரட்டா? பாத்தியாடி, பாத்தியா என்ன சொல்லிட்டு போறேன்னு பாத்தியா? இதெல்லாம் யாரால? உன்னால தாண்டி. நான் ஒருத்த உனக்கு பத்தலையோ கேக்குதோ? உனக்கு அப்படி அரிப்பு எடுக்குது. ஏங்க இப்படி அசிங்கமா பேசுறீங்க? அதுக்கு பதிலா கழுத்து நெரிச்சு கொண்டுடுங்க. நான் நிம்மதியாக செத்து போயிடுறேன். செய்யாத தப்புக்கு நான் காரணமாயிட்டேனே தவிர உங்களுக்கு துரோகம் செய்யணும்னு நான் என்னெல்லாம் நினைச்ச கூட பார்த்தது இல்லைங்க. தப்பான எண்ணத்துல சந்தானத்துக்கிட்ட ஒரு நாள் கூட நான் பேசினது கூட கிடையாது. கட்டின பொண்டாட்டி மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இவருக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு தெரியல. டேய் சங்கர், இவ அழுகுறான்ட்டு மனசு மாறிடாதடா. இன்னும் இவ எனக்கு மருமகள், எனக்கு ஏத்த மருமகளே இல்ல. இவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்புடா. நீங்களே சொன்னாலும் இனிமேல் இந்த கேடு கட்டோட நான் வாழ தயாரா இல்லப்பா. ஏண்டி வாடி உங்க அண்ணன் வீட்டுக்கு சொன்னா கேளுங்க மாமா. நான் பிறந்ததுல இருந்து பெத்த அப்பா முகத்தை பார்த்ததே இல்லை மாமா. உங்களை என் அப்பாவை நினைச்சு கெஞ்சி கேட்கிறேன். இந்த வீட்டுல ஏதோ ஒரு மூலையில சின்னதா இடம் கொடுங்க மாமா, எனக்கு அது போதும். ஆனா இந்த வீட்டை விட்டு போகணும் மட்டும் சொல்லாதீங்க மாமா. இந்த காரியத்துக்கு அப்புறம் நான் மன்னிக்கவே மாட்டேன். டேய், இவளை கூட்டிட்டு போடா. அதில் சந்தோஷ பூதிரும் சந்தேக புயல் அடித்தார், அதில் சந்தோஷ பூதிரும் ஆவதுதான் பெண்ணால என்று சொன்னாங்க, அழிவதுதான் பெண்ணால என்று சொன்னாங்க. வாழ்க்கை என்னும் கண்
கண்ணாடி அதை உடைப்பதென்ன? ஏன் இப்படி செஞ்சீங்க? நான் என்னடி செஞ்சேன்? பீரோல எங்க அம்மாவோட நகை வச்சிருந்தனே, அது எங்கீங்க? என்ன பேச்சு மூச்சியே காணோம்? அது அது வந்து திலகா, நான் உங்ககிட்ட சொல்லான்னு தான் இருந்தேன். அதுக்குள்ள நீயே பேசாதீங்க. இப்படி தெரியாம செய்றீங்களே, ஏன் இப்படிலாம்? நல்லா பித்தலாட்டத்தனம் பண்றீங்க. யாரடி பித்தலாட்டக்காரங்கிற? முதல்ல உன் புருஷங்கிறத மனசுல வச்சுட்டு பேசு. இங்க பாருங்க, அப்படிதான் பேசுவேன். என்ன கேட்காம பணத்தை நகையே எடுத்தீங்க, காரையே வித்தீங்க, அதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. யாரடி கேட்கணும்? யாரை கேட்கணும்? எனக்கு இல்லாத உரிமை யாருக்கடி இருக்கு? ஆஹா, வெகு நேர்த்தியா இருக்கே. எல்லாத்தையும் உங்க தங்கச்சிக்கே கொடுத்துட்டா நான் என்ன வீதியிலேயே போறது? பொன்னாடி தெரியாம இப்படி திருட்டுத்தனம் பண்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? என்னடி சொன்ன? ஏங்க அடிங்க அடிங்க, ஏன் நிறுத்திட்டீங்க? ஏதாவது தப்பு பண்ணா கேட்டா உடனே அடிப்பீங்க. இதுவே உங்களுக்கு வழக்கமா போச்சு, அப்படிதானே? இங்க பாருங்க, என்னை விட உங்களுக்கு தங்கச்சி தான் பெருசா போயிட்டலா? ஆமாண்டி, உன்னை விட எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். அதுக்கு என்னங்கிற? அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? பேசாம எங்க அப்பா வீட்டுல நிம்மதியா இருந்துக்குவனே. போடி, யாரு வேண்டாண்ணா? நான் ஏதோ வேண்டாம் வேண்டான்னு தடுத்த மாதிரி பேசுறேன். போறேன், போகத்தான் போறேன். அப்பா பார்த்தேன், இப்படிப்பட்ட புருஷனை பார்த்ததே இல்லை. தங்கச்சி தான் முக்கியமா? அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்? இவங்க கேட்காம பிடிக்காம எது வேணா பண்ணுவாங்க, அதை பார்த்துட்டு நான் ஊமையிட்ட கம்மன் இருக்கணுமா? ஏன்னா தொடர்ந்து நாம அடிமை பாரு. பொண்டாட்டை அடிமை இப்ப தெரியாது, தனியா கிடந்து தவிச்சதான் புத்தி வரும். இல்லை திலகா, நான் செஞ்சது தப்பு தான், ஒத்துக்கிறேன். அதுக்காக வீட்டை விட்டுல வெளியே போக திலகா. இங்க பாருங்க, என்ன தடுக்க நீங்க யாருங்க? உங்களுக்கு பொண்டாட்டின்னு ஒருத்தர் இருந்தாலே அத நீங்க மறந்துடுங்க. என்னை தேடி எங்க அப்பா வீட்டுக்கு வந்துடாதீங்க, சொல்லிட்டேன். சொன்னா கேளு. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறல. ஏன் அழற? என்னாச்சு சொல்லுமா? அவ எப்படி சொல்லுவா? சொல்ற மாதிரி காரியத்தை பண்ணியிருக்காவ. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? என் தங்கச்சி அப்படி என்ன தப்பு பண்ணா? என்ன தப்பு பண்ணல? எங்க அண்ணன் சந்தானத்து கூட சேச்சே சொல்லவே நாக்கு கூசுதியா? என்னம்மா மாப்பிள்ள ஏதேதோ சொல்றாரு, நீயும் பேசாம இருக்கிய? என்னமா நடந்தது? நான் என்னென்ன சொல்லுவேன்?